இரவில் எப்படி தூங்கினால் நமக்கு பணம் பொருளாதாரம் தேவையானது எல்லாமே வந்து சேரும். அது என்னங்க, தூங்கும்போது எப்படிங்க நம்ம இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஃப்யூச்சரையும் அப்படியே பயன்படுத்தி என்னடா அப்படி அந்த மாதிரி தான் மாறிக்கிட்டு இருக்கு. பேலன்ஸ் இருக்கிற 10% நல்லா தான் இருந்தோம், சந்தோஷமாக அன்றைக்கி ஜாலியாக இருந்துச்சு, இல்லை சந்தோஷமாக இருந்தோம்ல. அப்போ நமக்கு ஃப்யூச்சரில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. மனநிலைக்குள்ளே தூங்கும்போது, நைட்டு தூங்கும்போது நம்ம கான்ஷியஸ் மைண்ட் தூங்கிடும், சப்கான்ஷியஸ் மைண்ட் தூங்காது. சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்மளுடைய பிரபஞ்சத்தோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. பற்றி ஓடுது, ஆன்மீகத்தை பற்றி ஓடுது, பக்தியை பற்றி ஓடுது, கடவுளை பற்றி ஓடுது, இந்த உலக வாழ்க்கையை பற்றி ஓடுது, பொருளாதாரத்தை பற்றி ஓடுது, எல்லாமே ஓடுது. கன்ஃபியூஷனாக ஒரு ஸ்டேஜில் ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க. எல்லாமே கலந்து வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இரவில் எப்படி தூங்கினால் நமக்கு பணம் பொருளாதாரம் தேவையானது எல்லாமே வந்து சேரும். அது என்னங்க, தூங்கும்போது எப்படிங்க நமக்கு வந்து சேரும்? தூங்கும்போது நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 விஷயம். ஒன்று, தூங்கும்போது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அது என்னன்றது இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? 2வது, எப்படி தூங்கினால் அப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் பொசிஷனில் எப்படி தூங்கினால் கிடையாதுங்க. இது எனர்ஜி லெவல், மனநிலையில் எப்படி தூங்கினால், சரிங்களா? இது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், வாழ்க்கையில் நம்ம முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு தேவையான விஷயங்களெல்லாம் நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம செயல்கள் செய்யும்போது நமக்கு பொருளாதாரம் அதிகமாக சேர்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரு அவேர்னஸோட, ஒரு விழிப்புணர்வோட எப்போ இருக்கிறோம்? நம்ம முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது இருக்கிறோம். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பகலில் நம்ம செய்கிறோம். நமது செயல்கள் தான் நமக்கு அனைத்தையும், நமக்கு தேவையான பொருளாதாரம், நமக்கு தேவையான அன்பு எல்லாத்தையும் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பது நமது செயல்கள் தான். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், இது 10% தான். என்னங்க சொல்கிறீங்க, வெறும் 10%? ஆமாங்க, நம்ம செயல்கள் நமக்கு 10% தான் நமக்கு எல்லாத்தையும் கொண்டு சேர்க்குறாங்க. மீதி 90% நமது மனநிலை. நல்லா கவனிச்சுக்கோங்க. நமது மனநிலை தான் நமக்கு 90% எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. மீதி இருக்கிற 10% ஆக்ஷனுங்கிறது நமக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. நம்ம தூங்கும்போது எப்படிங்க மனநிலை எப்படி மாற்றிக்கிறது, அதை தாங்க தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். முழுமையாக புரிஞ்சால்தான் நீங்கள் இதை முழுமையாக செய்வீங்க. முழுமையாக செஞ்சால்தான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் முழுமையாக கிடைக்கும். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்குது, பகலில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் மொபைல் கேஜெட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், டிவி எல்லாத்தையும் தூக்கி ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு ரூமில் உட்காந்துக்கோங்க. எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு ஒரு ரூமில் உட்காந்துக்கோங்க. கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. ஏசி வேணால் போட்டுக்கோங்க, ஃபேன் வேணால் போட்டுக்கோங்க, லைட் படி வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனால் எந்த புக்கும் படிக்கக்கூடாது, எந்த மொபைல் எதுவுமே பார்க்கக்கூடாது, வாட்ச் கூட எதுவுமே இருக்கக்கூடாது. அமைதியாக ஒரு ரூமில் உட்காந்துக்கோங்க. கண்ணை முழிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கணும். ஒரே 1 மணி நேரம் அப்படியே உட்காந்துருங்க. எந்த வேலையும் செய்யக்கூடாது. உங்கள் மனநிலையில் என்னென்ன எண்ணங்கள் வருதுன்னு மட்டும் நீங்கள் கவனிங்க. நீங்களாம் எந்த எண்ணத்தையும் அதாவது நீங்களா உருவாக்கக்கூடாது. உங்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக தானாக என்ன வருது, ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்துக்கு உங்களுடைய எண்ணங்கள் எது திரும்ப இருக்கும்? இப்போ இந்த கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கி நடந்த நிகழ்வுகள், நேற்று நடந்த நிகழ்வுகள், இது மட்டும் தான் ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில் நடந்த பழைய நிகழ்வுகள் ஞாபகம் வரும். 2வது, இனிமேல் நடக்குது, எது நடந்தால் நல்லாயிருக்கும், அது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு சில விஷயங்கள், எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அது 15 நிமிஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அதில் என்ன மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில்ல. அதை நம்ம லேப் வச்சு சயின்ஸில் அந்த மாதிரி ஆராய்ச்சியில் நம்ம டீம் மெம்பர்ஸ் கிட்ட வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணதில் அவங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, வாழ்க்கையில் பழைய நிகழ்வுகள், கெட்ட நிகழ்வுகள், அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தது, அவங்களுக்கு சோகத்தை கொடுத்தது, அவங்களுக்கு தப்பான நிகழ்வுகள், அவங்க நடாது வாழ்க்கை இப்படி, அந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. அந்த நிகழ்வுகள் ஞாபகம் வர ஃப்யூச்சர் இதை பேஸ் பண்ணி பயப்படுறாங்க. ஒருவேளை இப்படி நடந்துச்சுன்னா, ஒருவேளை பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா, ஒருவேளை வேலை போயிடுச்சுன்னா, ஒருவேளை ஐடியில் இப்படி வேலை, இந்த மாதிரியான நிகழ்வுகள், ஒருவேளை ஸ்கூல் ஃபெயில் ஆகிட்டோம்னா, இந்த மாதிரியான நிகழ்வுகள், அதை பாஸ்ட்டில் நடந்த நிகழ்வுகள் இருக்குது பாருங்கள், கெட்ட விஷயங்கள், அது அதிகமாக, நல்லா கவனிச்சுக்கோங்க, அதிகமாக ஞாபகம் வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃப்யூச்சரும் இருக்கும்னு அப்படியே கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா இல்லைப்பா நமக்கு அந்த மாதிரிலாம் நடக்காதுப்பா, நமக்கு நல்ல விஷயம் நடந்திருக்குப்பா வாழ்க்கையில், எப்பயோ ஒரு தடவை நல்ல விஷயம் அது நடந்திருக்கு, இது நடந்திருக்கு, மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்த பேலன்ஸ் இருக்கிற 45 மினிட்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் 90% ஆஃப் எண்ணங்கள், சிந்தனைகள், தேவையில்லாத கெட்ட, நமக்கு வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்த, துன்பங்கள் கொடுத்த இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் நடந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஃப்யூச்சரையும் அப்படியே பயன்படுத்தி என்னடா அப்படி அந்த மாதிரி தான் மாறிக்கிட்டு இருக்கு.
பேலன்ஸ் இருக்கிற 10% நல்லா தான் இருந்தோம், சந்தோஷமாக அன்றைக்கி ஜாலியாக இருந்துச்சு இல்லை, சந்தோஷமாக இருந்தோம்ல. அப்போ நமக்கு ஃப்யூச்சரில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, கெட்ட நிகழ்வுகள், தேவையில்லாத நிகழ்வுகள், கஷ்டத்தை கொடுத்த நிகழ்வுகள் ஞாபகம் வரும்போது நிச்சயமாக நடக்கும்ன்ற ஒரு ஃப்யூச்சரில் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையும், மகிழ்ச்சியாக இருந்த நிகழ்வுகள் 10% வருது பாருங்கள், அது ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அன்றைக்கி நல்லா இருந்துச்சு, இதுக்காக நல்லாவா இருக்கும், அந்த மாதிரியான எண்ணங்களுக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. புரிஞ்சுக்கோங்க, இதுதான் நடக்குது. சரிங்களா? இப்போ நம்ம பகலில் முழிச்சிக்கிட்டு இருக்கோம். முழிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சோ நமக்கு தெரியாமலோ இப்போ என்ன மாதிரியான எண்ண அலைகள், நம்ம எந்த மாதிரி சிந்தனைகளுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான விஷயங்கள் இதை தான் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதை நினச்சி தான் ஃப்யூச்சரை பயந்துக்கிட்டே இருக்கிறோம். சரி, இதுக்கும் தூங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ தான் நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரப்போகிறோம். சரி, தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுவரை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒன்று மொபைல் பார்த்துருப்போம், இல்லை யார்கிட்ட பேசிகிட்டு இருப்போம், என்றைக்காவது சண்டை போட்டிருப்போம், இல்லை சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்போம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை இருக்கும், சண்டை போட ஆமாம் போ அவன் அப்படி தான் இவன் அப்படி தான், அடுத்து நாளைக்கு காலையில் என்னடா பண்ண போகிறது, பிரச்சனையாக இருக்குது, நாளைக்கு காலை அவ்வளோ பணம் வேணுமே, நாளைக்கு காலை இந்த வேலை இருக்குது, இந்த மாதிரி டென்ஷன், இந்த மாதிரி மனநிலைக்குள்ளே தூங்குறீங்க. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க, மனநிலைக்குள்ளே தூங்கும்போது, நைட்டு தூங்கும்போது நம்ம கான்ஷியஸ் மைண்ட் தூங்கிடும், சப்கான்ஷியஸ் மைண்ட் தூங்காது. சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்மளுடைய பிரபஞ்சத்தோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கக்கூடியது. இப்போ இந்த டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கக்கூடியது எது? சப்கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸை என்ன இருக்கோ, என்ன விதைக்கிறோமோ அது பிரபஞ்சத்தில் ஹிட் ஆகி பிரபஞ்சத்துக்கு போய் சேர்ந்து பிரபஞ்சம் நமக்கு தேவையான விஷயம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க, உருவாக்கி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கான்ஷியஸாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது உள்ளுக்குள்ளே சப்கான்ஷியஸ்க்குள்ளே பொறுமையாக போய்கிட்டே இருக்குது, அது பிரபஞ்சத்துக்கு போய்கிட்டே இருக்குது. இந்த கால்குலேஷன் புரியுதுங்களா? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்? வீடியோ பார்க்குறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த மாதிரி கவலை டென்ஷன்லாம் இருக்கிறதுனால நான் வீடியோ பார்க்குறேன்னா, நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து பார்க்குறீங்க, ஒரு வீடியோ பார்த்து ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, அடுத்த வீடியோ ஒரு வீடியோ காமெடியாக பார்க்குறீங்க, ஒரு வீடியோ நார்மலாக பார்க்குறீங்க, ஒரு வீடியோ வந்து அறிவுபூர்வமான பார்க்குறீங்க, ஒரு வீடியோ ஆன்மீக சம்மந்தப்பட்டதாக பார்க்குறீங்க, ஒரு வீடியோ மெடிடேஷன் பற்றி பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஒரு 10-15 வீடியோ கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு மனநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம மனநிலை எப்படி இருக்கணும்? நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும். ஆமாம், இப்போ சந்தோஷமாக இருக்கணும், ஒரு வீடியோ பார்க்குறோம். அடுத்தது இல்லை மெடிடேஷன் பற்றி, ஓகே. அடுத்தது ஆன்மீகத்தை பற்றி, வாழ்க்கையில் முன்னேறதை பற்றி, ஒரு மோட்டிவேஷன் பற்றி. இப்படி பண்ணும்போது நம்ம ஃப்ரீக்வன்சி மாறிக்கிட்டே இருக்குது. அது அப்படியே டயர்டாக இப்படி மொபைல் வச்சு தூங்கும்போது எல்லாமே உள்ளுக்குள்ளே ஓடுது. மெடிடேஷனை பற்றியும் ஓடுது, ஆன்மீகத்தை பற்றியும் ஓடுது, பக்தியை பற்றியும் ஓடுது, கடவுளை பற்றியும் ஓடுது, இந்த உலக வாழ்க்கையை பற்றி ஓடுது, பொருளாதாரத்தை பற்றியும் ஓடுது, எல்லாமே ஓடுது. கன்ஃபியூஷனாக ஒரு ஸ்டேஜில் ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்கள், எல்லாமே கலந்து. அப்போ நைட்டு ஃபுல்லாக எதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம்? நைட்டு தூங்கும்போது எது சப்கான்ஷியஸ்குள்ள போய் சேர்க்குறோம் அப்படின்னா குழப்பத்தை தான். எது நமக்கு இன்னும் தெளிவாக தெரியலை. சீரியஸாக சொல்கிறேங்க, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3 விஷயம் பண்ணணும், நிச்சயமாக பண்ண வேண்டியது 3 விஷயம். 1, நம்ம இதுவரையிலும் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அதை நிச்சயமாக நினைக்கவே கூடாது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம எதை நினைக்கக்கூடாது, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதைத்தான் நம்ம செய்ய ட்ரை பண்ணுவோம். அப்போ இனிமேல் என்ன பண்ணுங்கள், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணிடுங்க, எல்லா வேலையும் முடிச்சிடுங்க. பெட்டு போட்டு பாய் போட்டு எல்லாத்தையும் முடிச்சு, சாப்பாடெல்லாம் முடிச்சு, பாத்ரூம்லாம் போய்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அமைதியாக உட்காந்துருங்க. உட்காந்து கண்ண மூடி உட்காந்துக்கோங்க. உட்காந்து ஒரு 15 நிமிஷம் தூங்குறதுக்கு அந்த 15 நிமிஷம் கேப் வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், என் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எனக்கு இனிமேல் கஷ்டம்லாம் கிடையாது, எல்லாத்தையும் பிரபஞ்சங்கிட்ட கொடுத்துட்டேன். பிரபஞ்சங்கிட்ட எல்லாத்தையும் என்னோடய கஷ்டங்களையும் என்னோடய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டேன். அதாவது ஆழ் மனசு சுத்தப்படுத்துறீங்க, க்ளீன் பண்ணுறீங்க. சரிங்களா? கோவம், சோகம், துக்கம், இன்றைக்கி நடந்த நிகழ்வுகள் என்னெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டேன். ஒரு 5 நிமிஷத்தில் என்னெல்லாம் சொன்னதோ, கோவமா, அவன் மேலே கோவமா, சரி இந்தா பிரபஞ்சமே இந்தாப்பா வச்சுக்கோப்பா. உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பேரை கூட வச்சுக்கோங்க. அல்லாவை பிடிக்கணும் அல்லாவை வச்சுக்கோங்க, இயேசுவை பிடிக்கணும் இயேசுக்கிட்ட கொடுத்துருங்க, சிவனை பிடிக்கணும் சிவன்கிட்ட கொடுத்துருங்க, முருகரை பிடிக்கணும் முருகர்கிட்ட கொடுத்துருங்க, எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருங்க. அவன் மேலே எனக்கு கோவமாக இருக்குது, இந்தாப்பா நீனே வச்சுக்கோப்பா. அவன் மேலே எனக்கு வருத்தமாக இருக்குது, இந்தாப்பா நீனே வச்சுக்கோப்பா. எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருங்க. சரிங்களா? ஒரு அப்படியே கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகும், கொஞ்சம் எமோஷன் ஆகும். சில சமயம் அழுக வரும், கோவம் வரும், சோகம் என்னென்னமோ வரும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செட்டில் ஆகும் கொஞ்சம். அடுத்தது முக்கியமானது, இன்றைக்கி நமக்கு நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படின்னு யோசிங்க. இன்றைக்கி நமக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, அதில் எதையெல்லாம், அதாவது எந்தெந்த சூழ்நிலைகளை நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம், எந்தெந்த சூழ்நிலைகளை நம்ம சொதப்பி இருக்கிறோம், எந்தெந்த சூழ்நிலைகளை தவறு பண்ணியிருக்கிறோம், எந்தெந்த சூழ்நிலைகளை இன்னும் சரியாக பண்ண முடியும் அப்படின்னு அப்படியே கண்ண முடியும் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் யோசிங்க. காலையில் அந்த ஆள் மீட் பண்ணோம், அவர்கிட்ட பேசணும், நம்ம பேசுனது சரிதானா? சரிதான். ஓகே, அப்போ குட், சூப்பர், வெரி குட் பாய். நம்மளே பாராட்டிக்க வேண்டியது தான்.
இன்னொருத்தரோட போய் பேசணும், அவர்கிட்ட சரியாக பேசலை, அவர்கிட்ட கொஞ்சம் கோவப்பட்டோம், சொதப்பிட்டோம். சரி ஓகே பரவாயில்ல, நீங்கள் அவங்கள மன்னிச்சிடுங்க, பரவாயில்ல இனிமேல் நீ கோவப்படாத தம்பி, ஓகே இனிமேல் நல்லபடியாக பேசலாம், பொறுமையாரு, ஓகேவா. யார் அதாவது திட்டுறதும் உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்க, புகழ்கிறதும் உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிறீங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன தெரியுமா, அவங்க தொடர்ந்து செய்யும்போது, இதை தொடர்ந்து செய்யும்போது நமக்கு யாராவது நம்மளை திட்டினாலும் சரி, யாராவது நம்மளை புகழ்ந்தாலும் பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஏன்னா ஒருத்தவங்களோட வார்த்தைக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ சூப்பராக பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம்னு சந்தோஷப்படுறோம், நீ என்னத்தை பண்ணியிருக்கேன்னு சொல்லணும், ஏன்டா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி மற்றவங்க வார்த்தைகளாக யோசிக்கிறோம் பாருங்க, அந்த யோசனை இருக்காது. மற்றவங்க வார்த்தைகள் நம்மளுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது இதுக்கப்புறமா. இது பெரிய அட்வான்டேஜ் அதில் இந்த விஷயம் செய்கிறதுல. சரிங்களா, சரி. ரெண்டாவது இதெல்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மூணாவது விஷயத்தை செய்கிறதுக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும். ஹோம்ஒர்க்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும், இப்போ என்ன வேணும், இந்த சூழ்நிலை என்ன வேணும்னு முதல்ல எழுதணும். இன்னும் 1 மாதத்துக்குள்ளே 2 மாதத்துக்குள்ளே ஒரு 6 மாதம் வச்சுக்கோங்க. இந்த 6 மாதத்துக்குள்ளே நான் என்னவாக இருக்க வேண்டும், நான் என்னெல்லாம் அது அடைஞ்சிருக்கணும், நான் என்ன பொருளாதார நிலையில் இருக்கணும் அப்படின்றத முக்கியமாக சொல்கிறதுங்க. கடன் எனக்கு தீர்ந்திருக்க வேண்டும் அப்படின்லாம் எழுதக்கூடாது. பொருளாதாரம் உயர்ந்து இருக்க வேண்டும், அது முக்கியமாக. எனக்கு இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் போதும். எனக்கு ஒரு டிசம்பர்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பர் மாதம் 31ஆம் எனக்கு 1 கோடி ரூபாய் இருக்கணும். இன்னும் நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் எனக்கு 1 கோடி ரூபாய் எப்படா வரும்னு யோசிக்கக்கூடாது. அவ்வளோதான், எழுதிடணும். சரிங்களா, உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதிக்கோங்க. இந்த மாதிரியான உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கணும், மனநிலை ஆரோக்கியமாக இருக்கணும், என் குடும்பம்லாம் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அது ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் போதுங்க, ரொம்ப நிறையாலாம் வேணாம், கச்சன்னு வேணாம். ஒரு 5 பாயிண்ட் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த 5 நிமிஷம் இருக்குது பாருங்கள், 15 நிமிஷத்தில் 3வது 5 நிமிஷம் அப்படியே உட்காந்து நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு நினைக்கும் போது என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதை அப்படியே உணர்ந்து பார்க்கணும். வெறும் சும்மா அப்படியே சரி நல்லா இருக்கு, ஓகே நல்லா இருக்கு அப்படின்லாம் அப்படி கிடையாது. உணர்வு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னும் போது என்னோடய உடம்பு தலைமுடியிலேருந்து அப்படியே கண்ணு காதுலேருந்து அப்படியே செம்ம ஆரோக்கியமாக இருக்கும். நான் அழகாக இருக்கிறேன், செம்ம ஸ்டைலாக இருக்கிறேன். நம்ம கூட இங்கே ஒரு வசனம் சொல்லாங்க, இந்த ஒரு வசனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவா என்னை மட்டும் என் இவ்வளோ அழகாக படைச்சிட்டேன், ஆண்டவா என்னை மட்டும் என் இவ்வளோ ஆரோக்கியமாக படைச்சிட்டேன். மற்றவங்களாம் என்னை பார்த்தேன், நீ எவ்வளோ அழகாக இருக்க, நீ இவ்வளோ ஸ்டைலாக இருக்குன்னு சூப்பராக சொல்கிறாங்களே, நம்மளை பாராட்டுறாங்க. உண்மை அது இல்லைனாலும் நம்ம ஏற்படுத்துவோம் இனிமே. சரிங்களா, இது வரலையும் எழுக்கானே அழகாக இருக்கு, நான் சூப்பர் அழகாக தான் பார்க்குறேன்னு நினச்சா அதுவும் பரவாயில்ல. இது கர்வமாக மாறக்கூடாது நம்ம. ஸோ அந்த மாதிரி நான் ஆரோக்கியமாக இருக்கும்போது நான் எப்படிலாம் இருக்கேன், செம்ம ஸ்டைலாக இருக்கேன், நல்லா இருக்கேன், ட்ரெஸ்ஸு சூப்பராக போட்டிருக்கேன், நல்லா நடக்கிறேன், செம்ம ஜாலியாக இருக்குப்பா. அடுத்தது நிறைய பணம் இருக்குது, பொருளாதாரம் நிறைய பணம் இருக்குது, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம். உடனே நம்ம கார் வாங்கி கார் டிரைவ் பண்ணிட்டு அங்கே போய் உட்காந்து இந்த ஃபாரின் அது மட்டும் இல்லைங்க. நிறைய பணம் இருக்கும்போது நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம். யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்க என் பையனுக்கு அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் யோசிக்கணும். இந்தாங்க ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்க, நம்மளால் எவ்வளோ முடியுமோ 10,000 ரூபா வச்சுக்கோங்க, சரி உங்கள் ஸ்கூல் ஃபீஸ் தான் எவ்வளோங்க மொத்தமாக கட்டிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுகிறதோ அதை கொடுக்குறீங்க. எப்போ கொடுப்போம், நமக்கு தேவையான அளவை விட அதிகமாக இருக்கும்போது நம்ம கொடுப்போம். இப்போ நம்ம கொடுக்கணும்னு நினைக்கும் போது என்ன நடக்குதுங்க, நமக்கு தேவையான அளவுக்கு அதிகமாக நம்மக்கிட்ட இருக்குன்னு அர்த்தம், அது கிடைக்கும். இன்றைக்கி நிலைமை எப்படி வேணாலும் இருக்கலாங்க, ஆனால் ஃப்யூச்சரை இப்படி தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிறது கொண்டு வந்து ஃப்யூச்சரில் வச்சிடாதீங்க, ப்ரெசென்ட்லேயும் வச்சிடாதீங்க. இனிமேல் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் அப்படி தான் இருக்கணும். இப்போ பொருளாதாரம் உயருங்களா, அது மட்டும் இல்லைங்க, கொடுக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, மனசு சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது வேறு லெவலுங்க அது. சரிங்களா, அப்போ நான் கொடுக்குறேன்ப்பா, அவங்க சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணுங்க, அப்படியே மனசார வாழ்த்திட்டு போகிறாங்க. அதை அப்படியே உணர்ந்து பாருங்க, நம்மளை வாழ்த்தும் போது நமக்கே தெரியாமல் ஒரு சிரிப்பு வரும், சந்தோஷம் பரவாயில்லைங்க இருக்கட்டும் அப்படி நம்ம சிரிக்கணும். அதாவது அப்படியே அந்த நிலையில் அப்படியே அந்த உணரணும். சரி, உறவுகள்லாம் நம்ம கூட ஜாலியாக இருக்காங்க, பேசிகிட்டு இருக்கோம், ஒரு ஹாப்பினாக ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஜாலியாக எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கோம், ஜாலியாக இருக்கும், அரட்டச்சு வாவ் செம்மையாக, அதெல்லாம் உணரணும், உள்ளுக்குள்ளே உணரணும், ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, நான் நல்லா ஆரோக்கியமாக தாங்க இருக்கேன், நான் பொருளாதாரம் வருது அதெல்லாம் வருது, இந்த மாதிரிலாம் ஆஃபர்மேஷன் சொன்னால் அந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகாது. அந்த உணர்வு நிலையிலேருந்து சொன்னால் தான் ஒர்க் ஆகும். அதுதான், ஏன்னா பிரபஞ்சத்தோட லாங்குவேஜ் உணர்வு, நம்ம என்ன உணர்கிறோமோ அதுதான் பிரபஞ்சத்துக்கு போய் சேரும். இந்த உணர்வு நிலையில் இருந்து அப்படியே பொறுமையாக ஒன்றா அப்படியே கொண்டு வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ ஒரு 5 பாயிண்ட் நினச்சிட்டிங்களா, அப்படியே படுத்துங்கிடுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் தேவையில்லாத சப்கான்ஷியஸ் மைண்டில் தேவையில்லாத விஷயங்களை எடுத்து போட்டாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரூம் ஒரு நல்ல பொருட்கள்லாம் ஒன்று வைக்கணும்னா இது ரூம் க்ளீனாக இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணியாச்சு.
இன்றைக்கி என்னோடய நிகழ்வுகள் நான் நல்லது பண்ணேன், நல்லது இல்லாத பண்ணேன், நான் என்னை மன்னிச்சிட்டேன், நான் என்னை பாராட்டிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், அதை எப்படி சரி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே நான் என்னை திருத்திக்கிட்டேன். 3வது என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்றதை நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இந்த 3வது செய்யும்போது அந்த உணர்வு நிலை இருக்குது பாருங்கள், அந்த உணர்வு நிலைக்குள்ளே போய் நம்ம அப்படியே படுத்துங்கும்போது நம்ம கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது போய் சேரும்னா இந்த உணர்வு நிலை போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு நமக்கு தெரியாமல் நைட்டு ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கும்போது பிரபஞ்சத்தோடு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பிரபஞ்சம் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தொடர்ந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரே மனநிலையில் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரே ப்ரோக்ராம் போய் சேரும்போது அந்த ப்ரோக்ராமோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அடுத்த கேள்வி நமக்கு வரும், டே டைமில் தூங்கும்போது நான் இதை பண்ணலாமா? டே டைமில் நான் 8 மணி நேரம் தூங்குறது கிடையாது. ஃபஸ்ட்டு இல்லைங்க, நான் தூங்குவேங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து நான் காலையில் பண்ணிட்டு தூங்கலாமா? தூங்கலாம். சரிங்களா? நான் நைட்டு வந்து 8 மணி 9 மணிலாம் தூங்கிட்டேங்க, காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு மெடிடேஷன்லாம் பண்ணிட்டேன், காலையில் ஒரு 10 மணிக்கு மறுபடியும் தூங்கலாம்னா பகல் தூக்கம் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிவிடுங்க. நல்லது கிடையாது. வேறு வழியில் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், அது ஓகே தான். அப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு தூங்கலாம்னா தாராளமாக செஞ்சுட்டு தூங்கலாம். சரிங்களா? இப்போ நைட்டுங்கிறது வந்து சூரியனில் நம்ம பூமிக்கு நமக்கு நேரத்துக்கு, அதாவது நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் இல்லாத நேரம். இரவு நேரங்களில் நிறைய நிகழ்வுகள் நடக்கும், நமக்கு தெரியாது, சூட்சமத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அந்த இரவு நேரத்தில் செய்யும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன வேண்டும் தெளிவாக எழுதிக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை செய்யுங்க. நான் எத்தனை நாளுங்க செய்யணும்னு கேட்குறீங்களா? தொடர்ந்து மினிமம் 48 நாள் செய்யுங்க. நீங்கள் ஒரு 10 நாள் 15 நாள் செய்யும் போதே உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். உங்கள் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும், உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும், உங்கள் பொருளாதார நிலையில் மாற்றம் ஏற்படும். நீங்கள் உண்மையாக நான் என்னப்பா ஆண்டவன் அழகாக படைச்சுன்னு சொல்ல பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் அழகாகவும் ஆரம்பிச்சிருவீங்க, நீங்கள் ஆரோக்கியமாக. அதனால எல்லாத்தையுமே மாறிட்டு தான் இருக்கேன்னு விட்டுட்டிங்கன்னா இது இன்கம்ப்ளீட். ஸோ தொடர்ந்து 48 டேஸ் செய்யுங்க. சரிங்களா? தொடர்ந்து 48 நாள் செய்யுங்க. அந்த மனநிலையில் அப்படியே தூங்குங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே நமக்கு என்னெல்லாம் நம்ம நினச்சோம், மற்றவங்களுக்கு கொடுக்கணும்ப்பா, நான் ஆரோக்கியமாக இருக்கேன்ப்பா, நான் சந்தோஷமாக இருக்கேன், என் உறவுகள்லாம் நல்லா இருக்கும், இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே கண்ண மூடி உட்காந்து அதே உணர்வு நிலைக்குள்ளே அப்படியே ஜாலியாக எழுந்திரிச்சுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் டே வந்து நார்மலாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஏற்கனவே இருக்கிற நாட்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். போக போக 1 வாரம் 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டே டைம்லேயே மனநிலையே பல மாற்றங்கள் ஏற்படும். கொடுக்கலாம்ப்பா, பரவாயில்லப்பா, நல்லதான்ப்பா, நமக்கு நல்லதான்ப்பா நடந்துகிட்டு இந்த மனநிலை மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்டில் கொடுங்க, நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு. அந்த கமெண்ட் 4 பேர் படிக்கும்போது அவங்களும் ஓகே இது நல்ல வீடியோ தான் போல நம்மளும் பார்க்கலாமேன்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க. அவங்க பார்க்கும்போது அவங்க வாழ்த்துவாங்க. யாரை? உங்களை வாழ்த்துவாங்க. யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாலும் அந்த கமெண்ட்டை படித்தா அதனால இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன், நானும் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை முன்னேறிட்டு இருக்கு, நல்லா இருக்கட்டும் பவர் அப்படின்னு உங்களுக்கு வாழ்த்துவாங்க. சரிங்களா? அதனால் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த மனநிலையிலிருந்து தூங்குங்க. நம்ம டே டைமில் செய்கிற ஒர்க்கு 10%, மனநிலை 90%, நம்ம வாழ்க்கையை சூப்பராக கொண்டு கொடுப்பாங்க. நம்ம வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிச்சிடுச்சு. எப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்து இப்போ முழுமையாக பார்க்குறீங்க பார்த்தீங்களா, எப்போ நீங்கள் அந்த வீடியோ முழுமையாக பார்க்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நீங்கள் நினச்சி தான் ஒரு நம்பிக்கையோட பண்ணுறீங்க. நிச்சயமாக இது நடக்கும். வாங்க எல்லாருமே சந்தோஷமாக ஜாலியாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழலாம். வாழ்க வளமுடன்.